அருள்மிகு சுந்தர நாயகி சமேத ஸ்ரீ அக்னீஸ்வர சுவாமி திருக்கோயில் நல்லாடை. மயிலாடுதுறையிலிருந்து நெடுங்காடு வழியாக காரைக்கால் செல்லும் வழியில் நல்லாடை உள்ளது. மேற்கு நோக்கிய சிவாலயம், பரணி நட்சத்திரக்காரர்கள் வழிபாட்டு திருத்தலம், கைத்தறி நெசவாளர்கள், பட்டுத் தொழில் செய்பவர்கள், துணி வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் வியாபார அபிவிருத்திக்காக வழிபடக்கூடிய கோயில். ஆலயத்துக்குள் நுழையும் முன்பாக ஊரின் வாயிலில் மிகப்பெரிய தோரண வாயில் சுவாமியின் திருப்பெயரை தாங்கி நிற்கிறது. சுவாமியின் கருவறை விமானம் மேலே சிவபெருமான் ஓவியமாக அழகுற காட்சி தருகிறார். ஆலய நுழைவாயிலின் வழியாக உள்ளே சென்றதும் நந்தி மண்டபம், பலிபீடம் கடந்து விநாயகரை தரிசிக்கிறோம். கருவறையில் லிங்க திருமேனியில் காட்சி தருகிறார் அக்னீஸ்வர சுவாமி. அருகே தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் தனி சன்னதியில் மிகவும் அழகாக அம்பாள் சுந்தர நாயகி, பெயருக்கு ஏற்றவாறு அழகுடையவள். மிகப்பெரிய வரலாற்றை உடைய கோயில். புராண வரலாற்றையும் சரித்திர வரலாற்றையும் ஒருங்கே பெற்ற சிவாலயம். பொன்னி புனல் பாய்ந்து சென்னல் வளம் கொழிக்கும் சோழவள நாட்டில் காவேரி கரையின் தென்கரையில் தேவாரம் பாடிய மூவராலும் நாவார பாடப்பெற்ற நல்லாறு தர்பாரண்யேஸ்வரருக்கு வடக்கேயும், ஞானசம்பந்த பெருமானால் பாடப்பெற்ற பரியலூர் வீரட்டேஸ்வரர் ஆலயத்திற்கு தெற்கேயும், சோழ மன்னருக்கு தளபதியாய் விளங்கிய வீர சோழன் பெயர் கொண்ட நதிக்கரைக்கு தென்பால் அமைந்துள்ள எழில்மிகு தோற்றம் கொண்ட திருநல்லாடை என்ற ஊரில் நடுநாயகமாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ சுந்தர நாயகி சமேத ஸ்ரீ அக்னீஸ்வரர்.
தற்போது நல்லாடை என வழங்கப்படும் இவ்வூர் முற்காலத்தில் ஜெயங்கொண்ட சோழ வளநாட்டில் நல்லாடை மங்கல குலோத்துங்க சோழபுரம் என்று வழங்கப்பட்டுள்ளது. ஆலயத்தில் காணப்படும் கல்வெட்டின்படி திருவண்ணீஸ்வரம் உடையார் என்றும் அழைக்கப்பட்டது. 2ஆம் ராஜராஜ சோழனின் காலத்தில்தான் நல்லாடை என்னும் இத்தலத்தில் அக்னீஸ்வரர் திருக்கோயில் கருவறை கருங்கல்லால் எழுப்பி வைக்கப்பட்டது. அந்த நாட்களில் இத்திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவும் மார்கழி திருவாதிரை திருவிழாவும் திருவாதிரையின் போது மாணிக்கவாசக பெருமானை அலங்கரித்து ஊர்வலமாக எழுப்பித்து வந்துள்ளமையும் தெரிய வருகிறது. இக்கோயிலில் காசிப்பன் கூத்தனான மும்முடி சோழப்பட்டன் என்பவன் காலத்தில் கோயிலையும் நிர்வகித்து திருவிளக்கு எரிக்கவும் திரு அமுது படைக்கவும் உபயமாக நிலமும் அதிலிருந்து கிடைக்கும் வருவாயை நெல் மாதம் ஒன்றுக்கு 64 கலம் அளக்கவும் மன்னன் ஆணை பிறப்பித்தது இக்கல்வெட்டின் வாயிலாக நாம் அறிய முடிகிறது. மார்க்கண்டேயனை பெற மிருகண்ட மகரிஷி தவம் இருந்த திருத்தலம், இந்திரன் மகாவிஷ்ணு பூஜித்த ஸ்தலம், சோழ மன்னனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தியான திருத்தலம், சிவனுக்கு உரிய சிவாக்னியை அக்னி பகவான் சுமந்து சென்றபோது உமையவள் பார்வதி தேவி பார்த்து, நான் ஏற்கத்தக்கதை நீ சுமந்து சென்றதால் நீ ஒளியிழந்து காணப்படுவாய் என்று சபித்தாள். உமையவளின் சாபம் பெற்ற அக்னி பகவான் சிவனை போற்றி பணிந்து சாப நிவர்த்தி வேண்டும் என கேட்டார். அதற்கு சிவபெருமான் இத்தலத்தின் தெற்கே இருக்கும் அக்னி தீர்த்தத்தில் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீராடினால் தான் இழந்த ஒளியை மீண்டும் பெறுவாய் என்று கூறினார். அதன்படி நீராடி அக்னி பகவான் இழந்த ஒளியை மீண்டும் பெற்றார். இன்றும் அக்குளம் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. மிருகண்ட மகரிஷி தனக்கு குழந்தை வரம் வேண்டி இறைவனிடம் வரம் பெற்று இத்தலத்திற்கு வந்து புத்திர காமேஷ்டி யாகம் செய்வதற்காக பொருள் உதவி கேட்டு விசித்திர வீர சோழனிடம் விண்ணப்பித்தார். மன்னரும் பொருள் உதவி அளித்தார். இத்தலத்தின் கிழக்கு பகுதியில் குண்டம் அமைத்து மாசி மாத மகா சிவராத்திரியன்று யாகம் தொடங்கி 4ஆம் கால பூர்ணாகுதி நிறைவு நேரத்தில் சாலியமா முனிவர் என்ற சிவனடியார் ஒரு நவரத்தின பரிசுத்த பட்டாடை ஒன்றினை மன்னனிடம் அளித்தார். அதை ஏற்ற மன்னர் அதை ரிஷிகளிடம் கொடுத்தார். அதை அவர்கள் ஹோமத்தில் இட்டனர். அதை கண்ட சாலிய மாமுனிவர் பதட்டத்தோடு பட்டாடையை தீயிலிட்டதைக் கண்டு மனம் வருந்தினார். மிருகண்ட மகரிஷி சாலிய மாமுனிவரை பார்த்து, பக்தா, மனம் வருந்தாதே, நீ கொடுத்த ஆடையை அக்னிக்கு அளிக்கவில்லை, இறைவனுக்கே அளித்தோம். நாளை இறைவனின் திருமேனியில் அந்த ஆடையை நீ காண்பாய் என கூறினார். அவ்வண்ணமே மறுநாள் ஆலயத்தில் ஈசனின் திருமேனியில் தீயிலிட்ட ஆடை நல்லாடையாக இறைவன் மீது இருக்க முனிவர் ஆனந்தமடைந்தார். வேள்வி தீயில் இட்ட ஆடை அதை இறைவன் ஏற்றுக்கொண்டதால் திருநல் ஆடை தரித்த நாதரே என்று மனம் உருகிப் போனார் முனிவர். அதன் காரணத்தால் நெசவுத் தொழில் செய்பவர்கள், பட்டு ஆடை நெய்பவர்கள், துணி வியாபாரம் செய்பவர்கள் இந்த ஆலயத்தில் வழிபட வியாபார விருத்தி அதிகரிக்கும் என்பது இங்கு உள்ளவர்களின் நம்பிக்கையாக உள்ளது. யாகத்திற்கு பின்னால் மிருகண்ட மகரிஷிக்கு மார்க்கண்டேயர் மகனாக பிறந்தார். மிருகண்ட மகரிஷி குண்டம் நடத்திய அந்த இடம் இன்றும் குண்டம் குளம் என்று வழக்கத்தில் உள்ளது. இந்த யாகம் நிறைவு பெற்று மிருகண்ட மகரிஷியின் எண்ணம் நிறைவேறிய நாள் பரணி நட்சத்திர தினம். எனவே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகார ஸ்தலமாக இந்த ஆலயம் இருந்து வருகிறது. இன்றும் பிரதி மாதம் பரணி நட்சத்திரம் அன்று சிறப்பு ஹோமம் மற்றும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சுவாமிக்கு நடைபெற்று பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெற்று வருகிறது.
இந்த ஆலயத்தில் மிக முக்கியமான விசேஷ நாளாக பரணி நட்சத்திர நாள் கொண்டாடப்படுகிறது. ஒருமுறை இப்பகுதியை ஆண்ட சோழ மன்னனும் சிவநேச நாயன்மாரும் இக்கோயிலுக்கு வந்தபோது புலி துரத்தியது. உடனே அவர் இந்த ஆலயத்தின் வில்வ மரத்தின் மீது ஏறிக்கொண்டார். வில்வ மரத்தின் கிளைகளை பறித்து புலியை துரத்த முயற்சி செய்தார். ஆனால் அது புலியின் மீது படாமல் சிவனுக்கு அர்ச்சனையாக மாறியது. அதன் காரணமாக சிவன் வேடன் உருவம் கொண்டு புலியை சம்ஹாரம் செய்து புலி சம்ஹார மூர்த்தியாக காட்சி கொடுத்தார். சிவனுக்கு உரிய அக்னியான சிவாக்னியை கொண்டு உருவாக்கப்பட்டவரே இந்த ஆலயத்தின் முருகப்பெருமான். மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம். இந்த ஆலயத்தின் பிரதான மூர்த்தியாவார். அதனால் அவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று இந்த ஆலயத்தின் சிவாச்சாரியார் வேத மந்திரங்களை வடமொழிகளில் கூறி பின்பு அழகு தமிழில் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்ற பாடலை இறைவன் முன்பாக மனம் உருகி பாடுவதை காண முடிகிறது. மூலமூர்த்தியாக விளங்கும் அக்னீஸ்வர சுவாமிக்கு 16 வகையான சோடச உபசாரங்கள் நடைபெற்று அலங்காரத்தில் தீப ஆராதனையில் காட்சி தருகிறார். அதுபோலவே அம்பாளுக்கும் அனைத்து விதமான மரியாதைகளுடன் பூஜை நிறைவு பெற்று அம்மனை போற்றி தமிழ் பதிகம் ஒன்றை சிவாச்சாரியார் மனம் முருகப் பாடுகிறார். சுவாமியையும் அம்பாளையும் முருகப்பெருமானையும் வழிபட்டு ஆலய பிரகாரத்தில் அருள் புரியும் தெய்வங்களை தரிசிப்போம். புராதன ஸ்ரீ சுந்தர விநாயகர் தீப ஆராதனை, ஸ்ரீ கன்னிமூல கணபதி, ஸ்ரீ மகாவிஷ்ணு சேவை சாதிக்கிறார். ஸ்ரீ மகாலட்சுமி சன்னதி, அருள்மிகு துர்க்கை, ஸ்ரீ பைரவரை தரிசிக்கிறோம். ஸ்ரீ சனீஸ்வர பகவான், அருள்மிகு நந்தியம் பெருமான் மற்றும் கருவறை கோஷ்டத்தில் ஸ்ரீ துர்க்கை, ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சன்னதி ஆகியவை அமைந்துள்ளன. ஸ்ரீ வீரபத்திரர் அருள் பாலிக்கிறார். சிவாலயங்களில் நடைபெறும் அனைத்து விதமான பண்டிகைகளும் சிறப்பாக நடைபெறுகிறது. குறிப்பாக பரணி அன்று நடைபெறும் நாள் மிகவும் விசேஷமானது. தை மாதம் மாட்டுப்பொங்கல் அன்று முருகப்பெருமான் பாரிவேட்டை உற்சவம் நடைபெறுகின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களும் நெசவாளர்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து அபிஷேகம் செய்து சுவாமி அம்பாளை வழிபட வாழ்நாளில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கி வளமான வாழ்வு அமையப்பெறும் என்பது இங்கு உள்ளவர்களின் நம்பிக்கை. அதோடு அனைத்து விதமான ராசிக்காரர்களுக்கும் அனுக்கிரக மூர்த்தியாகவே ஸ்ரீ அக்னீஸ்வர சுவாமி அம்பாள் சுந்தர நாயகி அருள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே உண்மை. ஒரு முறையேனும் தேடி கண்டு தொழ வேண்டிய சிவாலயம். ஆலயம் மிகச் சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது. பழமை பெருமை வாய்ந்த ஒரு கோயிலை தரிசனம் செய்த மன நிறைவு ஏற்படுகிறது.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, நல்லாடை ஸ்ரீ அக்னீஸ்வர சுவாமியே போற்றி போற்றி. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. ஆலய தரிசனம் காண்போம். அருள்மிகு அக்னீஸ்வர சுவாமி அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம்.